விஜய் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறும் என்ற அணியில் இருந்து இந்த முறை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். திரு திருச்சி வேலுசாமி அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறேன். முடிவு என்பது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்திருக்கிறது. இதை வெற்றி பார்த்தாலே புரியும். நடுவர் சொன்னார், இவரை பார்த்து நீங்க அந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆள்னு. இதை தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால், முன்னாலே இருக்கிறவர்கள் தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால், எந்த பக்கமாக இருந்தாலும் அவர்கள் இந்த பக்கம் எங்கள் பக்கம் வந்தால்தான் தமிழக மக்களை கவர முடியும். இந்த மேடையினுடைய அமைப்பே அப்படி வந்திருக்கிறது. முன்னாலே பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய பாலச்சந்தர் அவர்கள் பணம் 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 என்று சொல்லி நடந்த மாநாட்டிற்கு கணக்கை தந்தாரா என்று கேட்டார். ஒன்று ரகசியம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டிலே ஈடி ரைடு போகாதவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பல மேடையிலே வீட்டுக்கு அனுப்பு என்று சொல்லி பார்க்கிறேன், எவனும் அனுப்ப மாட்டேங்கிறான். விஜய் வீட்டுக்கும் ரைடு போனது. ஆனால் அவர் வீட்டில கணக்கை கண்டுபிடித்து 905 கோடி ரூபாய் அபராதம் போட்டது விஜய் வீட்டிலா, யார் வீட்டில்? பாலச்சந்தர் அவர்கள் சொல்ல வேண்டும். திடீரென்று அரசியலுக்கு வந்தால் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாது, அரசியல் நீண்ட நாளுக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. அதை போலவே தேசிய அரசியலில் எனக்கு அரசியல் பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அரசியலே வேண்டாம் என்று அதை காதிலேயே கேட்காமல் விமானியா ஓட்டியாக இருந்தவர் ஒரு நெருக்கடியின் காரணமாக, சூழ்நிலையின் நிர்பந்தத்தின் காரணமாக அரசியல் ஆட்சிக்கு வருகிறார். அவர் வந்ததால் தான் எனக்கு முன்னாலே பார்க்கிறேன், கைபேசி இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எல்லோரும் செல் வைத்திருக்கிறீர்கள். இதற்கு யார் காரணம்? இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியாவை உயர்த்தி காட்டுவது கணினியில் இந்தியா முன்னேறி இருப்பதுதான். இதற்கு யார் காரணம்? அந்த கணினியை அறிமுகப்படுத்துகிற போது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அல்ல, எதிர்கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அல்ல, தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் எதிர்த்தது, சொந்த கட்சியுடைய காரிய கமிட்டி எதிர்த்தது. அதையும் மீறி இதுதான் எதிர்காலத்தில் இந்தியாவை உயர்த்தும் என்ற திடமான ஒரு சிந்தனையோடு அதை செயல்படுத்தினார். அதனால்தான் இந்தியா வல்லரசு நிலைக்கு வந்திருக்கிறது. அவர்தான் ராஜீவ்காந்தி. அதிகார பரவல், கடையனுக்கும் கடை தேற்றும் சொல்லுகிறோம். அந்த அதிகார பரவல் எவன் காரணத்திலே வந்தது? பஞ்சாயத்து ராஜ் என்கின்ற ஒரு சட்டம் வராவிட்டால் இன்றைக்கு ஏழை எளிய பாட்டாளி மக்கள், பட்டியலத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கோ கடைக்கோடியில் இருக்கிற அந்த அதிகாரத்தை அனுமதிக்க முடியுமா? இந்த மாற்றம், அதிகார மாற்றம் கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு வருவதற்கு அந்த ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த மகத்தான தலைவன் திடீரென்று அரசியலுக்கு வந்தவன் தான் கொண்டு வந்தான். எவ்வளிய காலங்காலமாக இருந்தவன் கொண்டு வரவில்லை. தமிழக அரசியலில் ஒதுக்க முடியாத ஒரு சக்தி மட்டுமல்ல, வெற்றி தோல்வியை யார் வருவார்கள், வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற அந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல விஜய் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை யாராலும் ஒதுக்கி தள்ள முடியாது. நான் அதனால் தான் சொன்னேன், நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை, என் வீட்டில் இருக்கிற பேரன் பேத்திகளை சொன்னேன். எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 வயதிலிருந்து 25 வயதில் அவர்களை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட எல்லா கட்சியிலும் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை விட விஜய் கட்சியில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த இளைய சக்தி, உலகத்தின் எந்த புரட்சியும் இளைஞர்கள் இல்லாமல் ஒரு புரட்சி நடந்ததில்லை. அது பிரெஞ்சு புரட்சியில் இருந்து சீனாவுடைய புரட்சி ஆகட்டும், அப்படி தமிழ்நாட்டில் சீரழிந்து போய் சிதைந்து போய் சின்னாபின்ன கட்டு கிடக்கிற அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார சீரழிவிலிருந்து இந்த தமிழகத்தை காக்க விஜய் பின்னாலே இருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்தை அவர் சரியாக வழிநடத்துவாரேயானால் காலம் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரும். அதுதான் இந்த மேடை சொல்லுகிற ஒன்று. எல்லாரும் இங்க சொன்னாங்க, அவர் பகவத்கீதை தரலாமா? அது ஒரு நுட்பமான முடிவு. ஏன் பகவத்கீதை சொன்னார்? அவரை அரசியல் ரீதியாக மற்ற ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள். இன்கம் டாக்ஸ் காட்டினியா, ஈடிய காட்டினியா, அதுல ஏதாவது உண்டா? சொல்ல முடியல, கணக்கு தெளிவா இருந்துச்சு. அதற்காக ஒரு ஜோசப் விஜய் இந்து மத எதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல, அவ்வளவு பேர் கரடியா கத்தனா, ஒரே ஒரு பகவத்கீதையை கொடுத்து கரடியா கத்தன எல்லாத்தையும் வாய் அடைச்சாச்சு. இது அரசியல் ராஜதந்திரம். கூட்டணி என்பது யாரும் முன்னாலே முடிவு செய்வதில்லை. இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு தேர்தலில்
நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ணதுக்கு பின்னாலே புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடித்தது இந்த தமிழகத்தில் தான். ஆகவே கூட்டணி வருவதற்கு ஓராண்டு காலம் இருக்கிறது. ஆனாலும் அந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்து போகுமானால் நான் முன்னாலே சொன்னதை போல விஜயை ஒதுக்கிவிட்டு யாரும் ஆட்சி கட்டில் அமர முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதை விஜய் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் அவருடைய நடவடிக்கையை செய்து கொள்வாரேயானால் தமிழக அரசியல் மாற்றத்திற்கு அவர்தான் ஆணிவேராக இருந்தார் என்று வரலாற்றில் பதிக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.